இயேசு உயிர்த்தெழுதல் நிகழ்வை ஈஸ்டர் விழாவாக கொண்டாடும் கிறிஸ்தவர்கள் முன்னதாக 40 நாட்கள் தவக்காலத்தை கடைப்பிடித்து வருகின்றனர். தவக்காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக கருதும் கிறிஸ்தவர்கள் புனித வாரத்தின் தொடக்க நாள் குருத்தோலை ஞாயிறாக அனுசரித்து சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபடுவர். அதன்படி இந்த ஆண்டு தவக்காலம் கடந்த மார்ச் 5ஆம் தேதி சாம்பல் புதனுடன் தொடங்கி தவக்காலத்தின் 6வது ஞாயிறு குருத்தோலை ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு மற்றும் சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு குருத்தோலையை கையில் ஏந்தியபடி பவனி வந்தனர். சென்னை சாந்தோம் பேராலயத்தில் பங்குத்தந்தை வின்சென்ட் சின்னதுரை தலைமையில் குருத்தோலை பவனியும் அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் ஆராதனையும் நடைபெற்றன. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். தூத்துக்குடி பனிமய மாதா தேவாலயத்தில் ஆலய அருள் தந்தை ஸ்டார்வின் தலைமையில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு பவனியில் திரளான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று கையில் குருத்தோலையை ஏந்தி ஓசன்னா பாடலை பாடியபடி பவனியாக வந்து திருப்பலியில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி கோட்டார் சவேரியார் ஆலயத்தில் நடந்த குருத்தோலை பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். கோட்டார் மறை மாவட்ட ஆயர் நசரேன் சூசை தலைமையில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் கைகளில் குருத்தோலை ஏந்தி பாடல் பாடியே பவனி வந்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள அனுமந்தன்பட்டி தூய ஆவியானவர் ஆலயத்தில் குருத்தோலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பங்கு தந்தையார் பிரான்சிஸ் சேவியர் தலைமையில் நடைபெற்ற இந்த திருப்பலியில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலையை ஏந்தி வந்து திருப்பலியில் கலந்து கொண்டனர். உன்னை அடித்தவர் யார்? இறைவாக்கினனே சொல் என்று கேட்டார்கள். ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளம் அதிசய பனிமாதா ஆலயத்தில் நடந்த குருத்தோலை ஞாயிறு பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று ஓசன்னா பாடல்களை பாடியபடியே பவனியாக சென்றனர். அந்தோனியார் ஆலயத்தில் தொடங்கிய பவனி அதிசய பனிமாதா ஆலயம் வந்த பின்னர் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரியில் ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள புனித ஆந்திரேயர் ஆலயத்தில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று குருத்தோலை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். புதுக்கோட்டை மார்த்தாண்டபுரம் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தி இயேசு கிறிஸ்து பாடல்களை பாடியபடி நகரின் முக்கிய வீதிகளில் பவனி வந்தனர். பின்னர் தேவாலயத்தில் பங்கு தந்தை சவரிநாயகம் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. கும்பகோணம் புனித அலங்கார அன்னை ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்.
தவக்காலத்தின் அடுத்த முக்கிய நிகழ்வாக வரும் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித வெள்ளியும் 20ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது.